கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரொம்பவே ஜோராக மழை பெய்யுது. ஸோ இந்த மாதிரி நல்ல மழை பெய்யுது, நம்ம ஜாலியாக இருக்கும், மழையில் விளையாடலாம்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை கூப்பிட்றாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஐயோ மழையில் நினைஞ்சா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும், நான்லாம் வரல அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஏன்னா இப்படி இருக்க, ஜலதோஷம் பிடிச்சிரும் அது எதுன்னு சொல்லிட்டு இருக்க, மழையை தவிர ஒரு ரொமான்டிக்கான ஒரு இடம் வேறு எதுவுமே இல்லை, வா நம்ம போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பவித்ரா கூப்பிட்றாங்க. ஆனால் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களாம் பார்ப்பாங்க சிரிப்பாங்க, நான்லாம் வரலன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்கிறாரு. இப்போ நீ வரப்போறியா இல்லையா, அங்கே போய் விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு கண்மணியும் அன்பும் பார்த்திங்க அப்படின்னா மலையை ரசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா மலையில் போய் நனைஞ்சு ரொம்பவே ஜாலியாக டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா மலையை ரொம்பவே பிடிச்சி ரசித்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா மழை நின்றுது. மழை நின்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்மணி அவங்க கையில் கேண்டில் லைட் எடுத்துகிட்டு வராங்க. அந்த கேண்டில் லைட் வெளிச்சத்தில் கண்மணி அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்கள பார்த்து அன்பு பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கணு வாங்காமல் கண்மணியை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கண்மணி பார்த்திங்கன்னா அழகாக இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் இந்த நிமிஷத்துலையாவது ரெண்டு பேரும் லவ்வாக சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.